ஆத்மா வணக்கம். மனம் எப்பொழுது குருவாக மாறும்? மனம் எப்ப குருவா மாறும்ன்றதுக்கு முன்னாடி நம்ம மனதை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த மனம் ஒரு நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒரு நேரத்துல ரொம்ப பேராசையோட இருக்கும், ஒரு நேரத்துல ரொம்ப அகங்காரத்தோட இருக்கும். அப்போ இந்த மனம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கு. நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கும். நம்ம அதை அப்படியே பண்ணிடுவோம். அது என்னன்னு ஏதுன்னு யோசிக்காம கடைசியில அது நமக்கு கஷ்டமா மாறிடும், பல விளைவுகள் ஏற்படும். அப்போ இந்த மனதுக்கு நம்ம வேலைக்காரனா இருக்கோம். மனமை நமக்கு வேலைக்காரனா வச்சுக்கல. நம்ம எப்ப மனதை வேலைக்காரனா வச்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம அந்த ஞான பாதையை நோக்கி போவோம். இப்போ மனம் இருக்கிறதால தானே இங்க வாழ்றோம். மனம் ஜீரோ ஆச்சுன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது. நமக்கு எதுவும் தேவையில்லை. நம்ம வாழ்றதுக்கு சாப்பாடா தண்ணியா அதெல்லாம் நம்ம பசிக்குது, நீ இங்க போ அங்க வரணும், இது எல்லாமே மனம் தானே சொல்லுது. அப்ப நம்ம இந்த பிராணனும் மனதும் இருக்கிறதாலதான் நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த ரெண்டுமே கட்டாச்சுன்னா இறந்துட்டான். ஆனா இது ரெண்டுமே உணர்வோட அந்த பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் ஞானி. ஆத்மாவும் மனதும் ஒன்று கூடியவர் தான் ஞானின்னு நம்ம சொல்றோம். இப்போ பிறந்த குழந்தைக்கு மனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அது அழுவுது, பசிக்குதுன்னு அது அழுவுது, பால் குடிச்சோன்னு அது அழுவ நிப்பாட்டுது. இப்போ குருன்றோம். இப்போ இந்த குருனா முதல்ல யாரு? இப்போ மனதை பத்தி பார்த்துட்டோம். குருனா ஃபர்ஸ்ட் யாருங்க? நம்ம இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போறவங்க. இப்போ நம்ம அறியாமையில இருக்கோம். அதாவது நமக்கு எது தவறு எது சரி, நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்காம பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம இன்னும் அறியாமையில தான் இருக்கோம். இந்த குரு ஆனவர் நம்ம என்ன பண்ணுவாருன்னா அறியாமையில இருந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா உபதேசம் கொடுத்து 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 நம்மள ஒரு ஞான பாதைக்கு கொண்டு போவாரு. இன்னொரு சீக்கிரட்டான விஷயம் நான் சொல்ல போறேன். அதாவது எடுத்தவொடனே எல்லாருக்கும் ஸ்தூல குரு கிடைச்சிடுவாரான்னா கண்டிப்பா கிடைக்க மாட்டாரு. நம்ம மனம் பக்குவமானதான் குரு தானா வருவாரு. குரு நீங்க தேடி போக வேண்டியது இல்லை, தானா வருவாருன்னு நான் பல வீடியோக்கள்ல சொல்லிட்டேன். கண்டிப்பா தானா வருவாரு. அந்த சீக்ரெட், நம்மளுடைய மனதை எப்படி நம்ம பக்குவம் படுத்துறது அப்படின்ற சீக்ரெட்டை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்போ என்ன நடக்கும்னா நம்ம பண்ற விஷயங்கள் இருக்கு பாருங்க. நம்ம தினந்தோறும் பண்றோம். அதாவது நம்ம பல விஷயங்கள் பண்றோங்க. பணத்துக்காக பல தவறுகள் பண்றதா இருக்கலாம், இல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தீய பழக்கத்துக்கு அடிக்டா இருக்கிறதா இருக்கலாம், இல்ல இறைவன்னா யாருன்னு தெரியல, தியானம்னா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி அறியாமையிலேயே இந்த உலகத்துல இருக்கிற ஆசைக்குள்ள நம்ம இந்த மனம் போன போக்குல போயிட்டு போயிட்டு எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டோம். அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நம்ம யாருக்கும் தெரியல. அது மிகப்பெரிய இந்த மனம் தான் ஒரு செயலை பண்ண சொல்லுது. கடைசியில இந்த மனம் அது பண்ற மாதிரி நம்ம அந்த ஒரு விஷயத்த பண்றோம். கடைசியில அது சுகம் கொடுக்குற மாதிரி இருக்கு. சுகம் கொடுக்குதா, திருப்பி பண்ணு திருப்பி பண்ணு திருப்பி பண்ணு, அப்படியே நம்ம திருப்பி பண்ணி 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 கடைசியில அது இல்லைன்னா நம்மளால இருக்க முடியல. அப்போ அந்த எண்ணம் நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுது. மனம் எப்படிப்பட்ட வேலை எல்லாம் பாக்குது பாருங்க. அது நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுது. அப்போ அந்த விஷயம் அது இல்லைன்னா என்னால இருக்க முடியல. பாருங்க நம்ம எந்த அளவுக்கு அந்த அடிமைக்குள்ள போய் தள்ளுது. இப்போ இந்த ஒரு சீக்கிரட்டை புடிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய மனம் பக்குவம் அடையும். நீங்க என்னென்ன நல்லது பண்றீங்க, என்னென்ன கெட்ட விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுங்க. அதாவது நான் சிகரெட் பிடிக்கிறேன், நான் சரக்கு அடிக்கிறேன், தினந்தோறும் நான் எல்லாரும் பண்ணாம நான் அப்படி குறை சொல்லல. இப்போ மெஜாரிட்டி பீப்புள் அப்படிதான் இருக்காங்க. டீனேஜ் என்ன மாதிரி பசங்களும் சரி, பல வயதானவங்களும் சரி. இது பொதுவா சொல்றது, யாரோ உங்களை சொல்லணும் அப்படிலாம் என்னோட நோக்கம் கிடையாது. பொதுவா நான் சொல்றேன். அந்த மாதிரி நல்லது பண்றவங்களும் இருக்காங்க. தினந்தோறும் ஒரு 4 பேருக்கு உணவளிப்பாங்க, தினந்தோறும் இல்ல பறவைங்களுக்கு உணவளிப்பாங்க, இல்ல யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ற நல்ல விஷயங்களும் எழுதுங்க, நீங்க பண்ற கெட்ட விஷயமும் எழுதுங்க. இந்த 2 விஷயமும் என்ன பண்றீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒண்ணு ரெடி பண்ணுங்க. நான் தினந்தோறும் என்னோட லைஃப்ல நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுங்க. உங்களை அதாவது நீங்க பார்த்தனா தினமும் அதை எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரியற மாதிரி உங்க பெட்ரூம்லயா இருக்கலாம், அப்புறம் நீங்க அடிக்கடி பாக்குற ஒரு இடமா இருக்கலாம், உங்க வீட்டுல இல்ல எழுதி வச்சுட்டு ஒட்டிடுங்க. அதை தினந்தோறும் பாருங்க. நீங்க ரெடி பண்ண அந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணும் பொழுது எப்பவாவது இதை ஏன்டா பண்றோம் அப்படின்னு தோணி இருக்கும். அந்த ஒரு விஷயத்த கேட்ச் பண்ணுங்க, அந்த ஒரு விஷயத்த புரிய வைங்க. இப்ப அது ஸ்மோக்கா இருக்கலாம், இல்ல அது ட்ரிங்க்ஸ் பண்றதா இருக்கலாம். அந்த விஷயம்
நான் ஏன் பண்ணணும், இதை பண்றதால ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு பைசா செலவாகுது, இப்போ இதை நான் வேஸ்டா செலவு பண்றேன், என்னுடைய உடல் நலமும் பாதிக்குது, இப்போ நான் இந்த காசை இப்போ ஒரு நாளைக்கு 40 ரூபாய் சிகரெட் பிடிக்கிறதுக்கு செலவாகுது, குடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நான் 500 இல்ல 400 செலவு பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க மைண்டுக்குள்ள பதிச்சிடுங்க. அப்போ இந்த மணி இருந்தா நான் என்ன பண்ணலாம், என்னுடைய லைஃபை க்ரோ பண்றதுக்கு, அடுத்தவங்களுக்கு உதவலாமா, இல்ல என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் ஒன்றுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி உங்களுடைய மைண்டை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணுங்க. தினந்தோறும் இந்த விஷயம், அதாவது உங்களை நான் விட சொல்லல, தினந்தோறும் இந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டே இருங்க. இந்த தினந்தோறும் இந்த விஷயத்த நம்ம பண்ண 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 இதையும் கூடவே சேர்ந்து உங்களுடைய மைண்ட்ல பதிச்சிடுங்க. நான் இது மாதிரி பண்றேன், இப்ப இதை பண்றதால எனக்கு இவ்வளவு செலவாகுது, இதை நான் மிச்சம் படுத்தினா நான் இதை பண்ணலாம், என்னோட ஹெல்த்தும் பாதிக்கப்படுது, நான் மென்டல் ஹெல்த் ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாகுறேன், இந்த மாதிரி பல விஷயங்கள். ஏதாவது உங்களுடைய மைண்டை ட்ரைன் பண்ண என்ன ஆகுனா, கொஞ்சம் ஒரு மாசம் 2 மாசத்துல கண்டிப்பா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கம்மி பண்ணி இன்னும் ஒரு 3, அதிகபட்சம் 3 மாசம் தாங்க. அதிகமா நான் சொல்றது ரொம்ப அதிகபட்சமே 3 மாசம் தான். இந்த 3 மாசத்துக்குள்ள கட்டாயம் அது எப்படியாப்பட்ட ஒரு பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வருவீங்க. இப்படிதான் உங்களுடைய மனதை வந்து பக்குவப்படுத்தணும். இப்படி பக்குவப்படுத்த என்ன ஆகுனா, நம்ம கிட்ட இருக்கிற தீய பழக்கம் குறைய பிற உயிர்கள் மீது நமக்கு அன்பு வந்துடும். தீய பழக்கம் கம்மியாவ பிற உயிர்கள் கிட்ட இருந்து நமக்கு அன்பு வந்துடும். அன்பு வந்தா என்ன ஆகும், நம்ம வந்து பல தவறுகள் பண்ண மாட்டோம், பல ஜீவன்களை துன்புறுத்த மாட்டோம், எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு நல்ல விஷயம் பேசுவோம், பல ஆன்மீக விஷயங்கள் நம்ம கேட்போம். இப்படிதான் நம்மளுடைய ஆன்மா பக்குவம் அடையுங்க. இப்படி நம்ம பக்குவம் அடைய நம்மளுடைய கர்ம பதிவும், நம்ம அன்பு அடுத்த உயிர்கிட்ட இந்த அன்பு காட்டும் போது நம்மளுடைய கர்ம பதிவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நம்ம கூடவே இந்த மெடிடேஷன், இதெல்லாம் நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கம், மெடிடேஷன் இதெல்லாம் பழகணும்னா அபரிவிதமான சேஞ்ச் வந்துடும். ஒரு குரு ஆனவர், ஸ்தூல குரு, அந்த ஸ்தூல குரு ஆனவர் டைரக்டா நம்மள அது எப்படியாவது வருவாரு. அதை நீங்க எப்படி வந்தாரு, இதை நம்ம ஏன் லைஃப்ல மீட் பண்ணோம் அப்படிலாம் நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம். உங்களுடைய அந்த மனப்பக்குவம் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பக்குவம் படுத்துறீங்களோ கண்டிப்பா ஒரு குரு ஆனவர் உங்களை வழி நடத்த வந்துடுவாரு. இப்போ மனமே குருவா மாறாதான்னு கேட்டீங்கன்னா மாறும். அது லட்சத்துல ஒருத்தர், கோடியில ஒருத்தர், அவங்களுக்கு தாங்க மாறும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரமண மகரிஷி, ஆதிசங்கரர், சேஷாத்ரி சுவாமிகள், இவங்கெல்லாம் பிறப்புலயே ஞானம் அடைஞ்சவங்க. இப்ப ரமண மகரிஷி 14 வயசுலயே ஞானம் அடைஞ்சிட்டாரு. ஆதிசங்கரர் தன்னுடைய 7 வயதுல நிர்வாண சட்டம் எழுதுறாரு. இவங்கெல்லாம் பிறப்புலயே ஞானியானவங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த மனமே குருவா மாறுதுன்னா, தனக்குள்ள அந்த டெலிபதின்னு சொல்லுவாங்க. இப்போ மிக உயர்ந்த சோல்ஸ் வந்து இவங்களை வழி நடத்துவாங்க. டெலிபதி மூலியமா தனக்குள்ள அப்படியே அந்த வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும். நீ இதை பண்ணு, இதை சொல்லு, இங்க போ, இதை செய்ய சொல்லு இந்த பூலோக வாசிகள் கிட்ட. இந்த மாதிரி அவங்களுக்கு டெலிபதி மூலியமா தான் நடக்குது. இந்த மாதிரி நமக்கு நடக்குமா? நடக்காது. நம்மளுடைய ஆன்மா பக்குவம் அடையல. இந்த மனம் போன போக்குல நம்ம அங்கங்க அழைச்சிட்டே இருக்கோம். இதுதாங்க காரணம். இப்ப நான் சொன்ன இந்த மெத்தட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மனமானது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடையும். உங்களுக்கு இன்னும் அடுத்த நிலை நோக்கி கொண்டு போக ஒரு ஸ்தூல குரு கட்டாயம் கிடைப்பாரு. இதுதான் இந்த வீடியோ. மிக பயனுள்ளதான வீடியோவா இருந்திருக்கும். மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.